மக்களின் அடிப்படை தேவையான தண்ணீருக்கு போராடும் மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குப்பை மேடாக காட்சியளிக்கும் சாலைகள், தண்ணீர் இன்றி அவதிப்படும் மக்கள், தங்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கும் பகுதிதான் சென்னை பெரம்பூரில் அமைந்துள்ள GM காலனி பாரதியார் தெரு. சென்னை வாசிகளின் குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஒரு சில பகுதிகளில் இன்னும் கூட இருந்துதான் வருகிறது. முறையான குடிநீர் கிடைக்காத சென்னை வாசிகள் இன்னும் கூட பணம் கொடுத்து குடிநீரை வாங்கும் அவல நிலையானது சென்னையில் தொடர்ந்து வருகிறது. இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கும் பகுதிகளுக்கு மெட்ரோ வாட்டருக்கான குழாய்கள் அமைக்கும் பணி தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் நடைபெறும் இடங்கள் முழுவதுமே பள்ளங்கள் தோண்டப்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னை பெரம்பூர் GKM காலனி பாரதியார் 2வது தெருவில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக செங்குன்றம் பகுதியில் இருந்து வரும் மெட்ரோ வாட்டருக்காக பள்ளம் தோண்டப்பட்டு அதில் ஏற்கனவே இருந்த 3 அங்குலம் குழாயை அகற்றிவிட்டு 1 அங்குலம் குழாய் புதைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த புதிய குழாய்கள் அமைக்கும் பணி கடந்த 15 நாட்களுக்கு முன்பாகவே முடிந்துவிட்ட நிலையில், ஆனால் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு 2 நாட்கள் மட்டுமே அந்த பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டதாகவும், பிறகு குடிநீர் வராமல் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இனிமேல் நான் GKM காலனி 2வது தெருவில் இருக்கோம். இங்கே இதுமாரி பள்ளம் தோண்டி விட்டுட்டாங்க, தண்ணி வரல, கரண்ட் அடிக்கடிக்கு கட் ஆயிடுது. நாங்கள் அந்த லாஸ்ட் வீட்டில் இருக்கிறோம். அங்கேருந்து இங்கே அடித்து நாங்கள் தூக்கிட்டு போனோம். இந்த பம்பில் குழந்தை வச்சுருக்குறோம், வேலைக்கு போனோம். நாங்கள் காலையில் எடுத்து அடிச்சுட்டு ஊற்றி குளிப்பாட்டி இட்டுன்னு போய் விடுறதுக்கே லேட் ஆகுது. ரோடையும் ஃபுல்லாக தோண்டி விட்டாங்க. எல்லா இடத்துலையும் மழை வந்துச்சுன்னா சதன்னு ஃபுல்லாக சேரு. மழையிலையும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. ஸ்கூலுக்கும் டைமுக்கு நாங்கள் போய் விடணும். விழுந்துட்டோன்னா என்ன ஆகுறது அந்த சேரில்? நாங்களும் நிறைய வாட்டி சொல்லிட்டோம், எல்லாம் எழுதியும் கொடுத்தாச்சு. யாருமே பார்க்க மாட்றாங்க. கார்பரேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் அடிக்கடிக்கு தண்ணி வர மாட்டேங்குது, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யாரும் கேட்க மாட்றாங்க. வராங்க, பார்க்குறாங்க, அதோட போயிடுறாங்க, அவ்வளோதான். 15 நாளாக மெட்ரோ வாட்டர் ஜேஇக்கும் பொதுமக்களாக சேர்ந்து எல்லாமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுக்கலை. இந்த கான்ட்ராக்டுக்காரங்க நோண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு பாழாக்கிட்டு 15 நாளாக தண்ணி இந்த பக்கம் வரல. அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு தண்ணி வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்கும் வரும் கைப்பம்புகள் செயலிழந்துள்ளன. தற்போது ஒரே ஒரு கைப்பம்பில் மட்டுமே தண்ணீர் பெற முடிகிறது. இந்த கைப்பம்பும் சாலையின் ஓரமாக இருப்பதால் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் தண்ணீரை வீடு வரை கொண்டு செல்ல முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். பள்ளத்தை நோண்டிட்டு இன்னைக்கு 20 நாளாக எங்களுக்கு தண்ணி இல்லாமல் வயசானவங்க சார், நாங்கள் லாஸ்ட்டில் இருக்கிறோம். நாங்கள் எப்படி இங்கேருந்து தூக்கின்னு போய் மேலே தூக்கின்னு போக முடியும்? தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் சார், தண்ணி விடுங்க. எங்களுக்கு தண்ணியே வரல சார். இவ்வளோ நாளாக 5 நாளாக நாங்கள் அவஸ்தைப்படுறோம் சார். கடவுளுக்கு தான் தெரியும் இந்த மாதிரியா பண்ணுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். GKM காலனி 2வது தெருவில் கரண்ட்டு, தண்ணி எல்லாமே இந்த பள்ளமெல்லாம் நோண்டுனால எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் வயசானவங்க, எங்களால் முடியாது. சாலைகள் தோண்டப்பட்டதால் மெட்ரோ வாட்டர் லாரிகள் கூட அந்த பகுதிகளுக்கு சென்று தண்ணீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பலர் தினசரி தன்னிச்சையாக செலவழித்து குடிநீர் வாங்கும் சூழ்நிலையில் உள்ளனர். தண்ணியும் வரல, கரண்ட்டும் வரல, என்ன செய்யறது தெரியல. இது அப்புறம் நாங்கள் எல்லாம் தரனால ஈடுபட வேண்டியது தான். தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. EBயும் சரியாக கரண்ட் அடிக்கடி வருது. நீங்கள் இதை பார்த்து தான் நடவடிக்கை. கனெக்ஷனும் ஒழுங்காக கொடுக்கல, நோண்டி விட்டாங்க. அதுக்கு EB ஃபஸ்ட்டு வச்சுது. இப்போ 5 நாளாக எங்களுக்கு தண்ணி வரல. தண்ணியும் யார்கிட்ட போய்ட்டு ஜேகிட்ட, AID எல்லாக்கிட்டையும் போய் சொன்னோம். அவங்களும் கேட்கல. நாங்களே JCB பிடிச்சி வச்சு அவங்கள மிரட்டிக்கிட்டு கனெக்ஷன் கொடுக்க சொன்னோம். சின்ன பைப்பு தான் போட்டு விட்ருக்காங்க. சுத்தமாக தண்ணியே வரல. மேலும் தோண்டப்பட்ட சாலைகள் முறையாக மூடப்படாததால் குப்பைகள் தேங்கி சாலைகளை சாக்கடையாக மாற்றியுள்ளன. மழைநீர் கலந்த குப்பைகளில் இருசக்கர வாகனங்கள் தவறி விழும் சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஆதலால் அப்பகுதி மக்களின் இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு குடிநீர் விநியோகம் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும்,
மின்சார வயர்கள் பாதுகாப்பாக அமைக்கப்பட வேண்டும், சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நியூஸ்7 தமிழ் செய்திக்குழு விவரங்களை சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது மெட்ரோ வாட்டர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் திடீரென வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். இனிமேல் வந்தால் நீங்கள் கேளுங்க, அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் போய் மகிழ்ச்சி யார் வீட்டு ஆஃபீஸில் போய் சொல்லுங்கள். குறிப்பாக இவர்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தால், தொடர்ந்து இந்த பள்ளங்கள் பொறுத்தவரையுமே உடனடியாக மூடப்பட வேண்டும் எனவும், மேலும் குடிநீர் பொறுத்தவரையுமே முறையாக வீடுக்கு வீடு வழங்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.